ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வீட்டிலையே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அப்படியே கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் மாம்பழத்தை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா 4 கப் அளவு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 4 கப் மாம்பழத்துக்கு 1 கப் அளவு மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஒரு பெரிய மாங்காயில் ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி தோல் சீவி எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அளவு இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாம்பழத்தையும் இந்த மாங்காவையும் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம 4 கப் அளவு மாம்பழம் 1 கப் மாங்காய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மெஷரிங் கப்பில் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோட அளவு மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும், அதனால கொஞ்சம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கப் மாம்பழத்துக்கு அதே 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம மாங்காவை கணக்கு பண்ண தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இந்த மாம்பழமும் மாங்காயும் இந்த சர்க்கரை தண்ணியிலே வெந்துருச்சு. நல்லா இதெல்லாமே வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக ஆறிடுச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறமா இந்த மாம்பழம் மாங்காய் எல்லாத்தையுமே அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற மாம்பழத்தையும் மாங்காயையும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வலுன்னு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லையா மாம்பழ தண்ணி, அது கூடவே இந்த மாம்பழத்தையும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில மாம்பழத்தில் திப்பியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இப்படி வடிகட்டும் போது சரியாயிடும். மொத்த மாம்பழத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியிலேயே ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம செஞ்சுருக்கிற அளவுக்கு 3லேருந்து 4 கப் அளவு தண்ணி தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிறது மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்